15 வயசு அனில் அப்பா கிட்ட போய், அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னான். அப்பா அவனை மேலும் கீழும் பார்த்துட்டு, நீ சின்ன பையன்டா, அதுக்கான நேரம் இன்னும் வரலையேன்னு சொன்னாரு. உடனே அனில், ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு 15 வயசு ஆயிட்டுது, நான் இன்னும் சின்ன பையன் இல்ல, நான் நல்லா வளர்ந்திருக்கேன் பாருங்க, நான் எவ்வளவு உயரமா இருக்கேன் பாருங்கன்னு நெஞ்ச நிமித்தி காட்டுனான். அப்பா உறுதியா, இல்ல அனில், இன்னும் 10 வருஷம் போகட்டும், அது வரைக்கும் நீ காத்திருக்கணும்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவனுடைய அம்மா அனில பார்த்து, நான் சொல்றத கேளு அனில், நீ கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டினா கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா அதுக்கு முன்னால நீ சில விஷயங்களை செய்யணும். முதல்ல ஒரு பேப்பரை எடு, அதுல நீ திருமணம் செய்ய போற பெண்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிற குணங்களை எல்லாம் வரிசையா எழுதுன்னு சொல்ல, அனில் சந்தோஷமா ஓகே இப்பவே எழுதுறேன்னு சொல்லிட்டு உற்சாகமா ஒரு பேப்பரை எடுத்து என் வருங்கால மனைவின்னு தலைப்பு போட்டு அவன் விரும்புற குணங்களை வரிசையா எழுத ஆரம்பிச்சான். நேர்மை, நம்பகத்தன்மை, உண்மை, சுதந்திரமா செயல்படுதல், புத்திசாலித்தனம், தன்னம்பிக்கை, ஆதரவு கொடுத்தல், பச்சாதாபம், இரக்கம், மன்னிக்கும் தன்மை, இரக்க சிந்தை, சிந்தித்து செயல்படுதல், நகைச்சுவை உணர்வு, உத்வேகம், யதார்த்தமாயிருத்தல், உற்சாகம் எழுதி முடிச்சுட்டு அம்மா கிட்ட காமிச்சான். அம்மா நிதானமா வாசிச்சுட்டு, அனில், என் எதிர்கால மனைவி அப்படிங்கிற தலைப்பை அழிச்சிட்டு அதுல உன் பெயரை எழுது. இந்த குணங்களோட நீ இருக்கியான்னு உன்னையே நீ பரிசீலிச்சு பாரு. எதெல்லாம் உன்கிட்ட இல்லையோ அந்த குணங்களை நீ அடைய முயற்சி செய். ஜபத்தோட செய். ஆண்டவர் உன்னை அழகா வழி நடத்துவாரு. நீ எழுதின எல்லா குணங்களும் உனக்கு கிடைச்ச பிறகு உன் கல்யாணத்தை பத்தி நாம யோசிக்கலாம்னு சொல்ல அனில் யோசிக்க ஆரம்பிச்சான். மாப்பிள்ளையோ பெண்ணோ பார்க்கணும்னு உடனே பலர் அவங்க வருங்கால துணை இப்படி இப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாங்க. ஆனா தான் அப்படி இருக்கோமான்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. பரிசுத்த வேதாகமம் சொல்றத நாம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்குவோம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்.